ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவேன். சோ டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்திருக்கக்கூடிய சில அப்டேட்ஸை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா புதிய தலைவர் நியமனம் செஞ்சிருக்காங்க. அந்த தலைவர் நேம் தான் பாத்தீங்கன்னா பிரபாகரன் ஐஏஎஸ் தான் நின்னுச்சிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிற போட்டோ தான் அவரு. சோ இவர் முன்னாடி பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கான அப்டேட்ஸும் இவர் கொடுத்திருக்காரு. சோ அதுல பாத்தீங்கன்னா எந்த கால அட்டவணைப்படி எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க, எந்த கால அட்டவணைப்படி அதோட ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனே எவ்வளவு டைம் பீரியட்ல எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு கூடிய விரைவில் நாங்க அந்த ஜாப் ஆன போஸ்டிங் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான எல்லா அப்டேட்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னென்ன கேள்விகளா நம்ம செய்தியாளர்கள் எழுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம வீடியோ கிளிப்ஸ் பார்த்து தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பல லட்சம் மாணவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் என்ற கனவோடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகளை மிகுந்த அக்கறையோடு தயார் செய்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளை நல்ல விதமாக எழுதும் வகையில் அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு கால அட்டவணையை நிர்ணயம் செய்து தேர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தேர்வுகள் திறமையாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படுவதை தலைவர் என்ற முறையில் நான் உறுதி செய்வேன். இந்த தேர்வுகளை எழுதிய பின்பு அதனுடைய முடிவுகள் உடனுக்குடன் வர வேண்டும் என்று மாணவர்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு தக்கபடி இந்த தேர்வுகளின் முடிவுகளும் உடனடியாக வெளியிடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். மேலும் மாணவர்கள் இந்த தேர்வுகளுடன் பல்வேறு பிற போட்டித் தேர்வுகளையும் எழுதுகிறார்கள். எனவே அந்த கால அட்டவணையும் இந்த கால அட்டவணையும் ஒருங்கிணைந்து இருக்கும் வகையிலே அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்து முடிவுகளையும் உடனுக்குடன் வெளியிட்டு மக்களுக்கு, மாணவர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியில் சேர வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய கனவுகள் நல்ல முறையில் நிறைவேற்றும் வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். எங்க சார்பா தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு ஏற்ற மாறணும், ஒரு நவீனத்துவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதை நோக்கி எப்படி பயணிக்கும் சார் உங்க தலைமை? சரி, நிறைய ஆலோசனைகள் பலரும் வழங்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு. இப்போ கடந்த 2 வாரங்களாகவே எங்களுக்கு பலரும் ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. அரசு பணியாளர் தேர்வு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் பல ஆண்டுகளாக பல்வேறு முறைகள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு நல்லா இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகி இருக்குது. அதனால் இதுலேயும் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் வருதுன்னா உங்ககிட்ட இருந்து வந்தாலும் சரி, மாணவர்கள்ட்ட இருந்து வந்தாலும் சரி, நாங்கள் அதை வரவேற்போம். அந்த ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதில் எதை நம்ம செயல்படுத்த முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்துவோம். அப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் பொதுவா தேர்வு முடிவுகள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, தேர்வு முடிவுகள் ரொம்ப தாமதமாகுது. யூபிஎஸ்சி நடத்துற தேர்வுலாம் உடனுக்குடன் முடிவு வந்தாலும் டிஎன்பிஎஸ்சி நடத்துற தேர்வு முடிவு ரொம்ப லேட் ஆகுது. இதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போகுது அப்படின்னு தேர்வுகள் கம்ப்ளைண்ட் இருக்கு. இதை நீங்க நிவர்த்தி பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி நிவர்த்தி பண்ண போறீங்க? ஏதாவது காலக்கெடு ஏதாவது கொடுக்க போறீங்களா? நிச்சயமா. அதாவது தேர்வு எழுதினப்புறம் அந்த முடிவு வர்றதுங்கிறது விரைவில் வந்தால் தான் மாணவர்கள் அந்த பணியில் சேர்றதா இல்லை வேறு அவங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தா அதுக்கு போகிறதான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம தாமதம் பண்ண ஒருத்தரே 2-3 வேலைகளை பெற்றுக்கிட்டு பிற மாணவர்கள் அந்த இதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சில சமயம் குறைஞ்சி போயிடும். அதனால் நாங்கள் இதில் உள்ள என்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்குதுன்னு பார்த்து மற்ற தேர்வுகளை எப்படி நடத்துகிறாங்கிறதை நாங்கள் ஸ்டடி பண்ணி அதில் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் அதில் இருக்குன்னா அதை நாங்கள் இதில் பின்பற்றுறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து தேர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் உள்ள இடைவெளியை நிச்சயமாக நாங்கள் பெருமளவில் குறைப்போம் என்று நான் உறுதி கூறுகிறேன். காலதாமதத்தை குறைக்கிறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தவறான தகவல்கள் சரியான தகவலோட ரொம்ப சீக்கிரமா போய் சேருது. அதனால ஒரு அபிஷியலா உடனே தகவல்களை சொல்றதுக்கும் இந்த ஃபேக்ட் செக்கிங் அப்படின்ற மாதிரி தவறான தகவல்களை அந்த தேர்வுகளை போய் குழப்பத்துக்கு ஆளாகாம இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நம்ம கம்யூனிகேஷன் உடனுக்குடன் கொடுப்போம். அது மாதிரி நீங்க ஏதாவது எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தாலும் நாங்கள் உடனே கிளாரிஃபை பண்ணிடுறோம். அதை ஓகே. ஆன்சர் கீ வெளியிடுறதுல காலதாமதம் அப்படின்னு ஹைகோர்ட்டே தலையிட்டு டிமாண்ட் வைக்குது. அதுக்கு அதான் ஒரு தேர்வில் பல கட்டங்கள் இருக்குது.
அந்த தேர்வுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுலேருந்து மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்பிட்டு அவங்க தேர்வு எழுதினப்புறம் அந்த தேர்வு பேப்பர்கள்லாம் எங்களுக்கு வந்து அதை திருத்துறது, அப்புறம் அந்த ஆன்சர் கீ அண்ட் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நம்ம ஆன்சரை சரி பண்ணுறது, பல ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் முன்னேற்றம் பண்ணுறப்ப தான் நம்ம சீக்கிரமாக நம்ம முடிவு வெளியிடப்படும். ஸோ அதனால் நாங்கள் அதுக்கும் நடவடிக்கை எடுப்போம். தேர்வு காலத்துணைக்குள்ள நம்ம நடத்தக்கூடிய முழுமையான திட்டங்கள் இருக்கோமா? ஏன்னா ஒவ்வொரு தேர்வும் பார்த்தீங்கன்னா 2024 அனௌன்ஸ்மெண்ட் 25 எண்டு வரைக்கும் என்ன கொஞ்சம் காலம் இல்லை, அதாவது நம்ம நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு பணிக்குமே வருடம் பரீட்சை நடத்தணும். அந்த வருடம் குறிப்பிட்ட காலத்தில் பரீட்சை நடத்தணும். எப்படி நம்ம ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம்னா அது ஜூன் மாதம் 2வது வாரம்னா அடுத்த வருஷம் அது ஜூன் மாதம் 2வது வாரம் தான் நடக்கும். அது மாதிரி சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும். அதே மாதிரி ஜூன் மாதம் ப்ரிலிமினரி எழுதினாங்கன்னா நவம்பர் மாதம் மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ பிப்ரவரி நடக்கும், ரிசல்ட் ஏப்ரலில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர மாதிரி நம்ம சிஸ்டம் நம்ம போடுவோம். குரூப் 1 குரூப் 2